ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் இதையும் உரித்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது கடுகு, ஜீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இப்போ தட்டி வச்சுருக்க அந்த பூண்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதை லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட சேர்க்க போகிறது 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலையும் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கும் போது குழம்புக்கு நல்ல கலரும் கிடைக்கும். அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும் நல்லா. அதனால தான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக வேணும். அதனால தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இதுவுமே நல்லா வதங்கணும். தக்காளியும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலேயே. அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். மசாலாவும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேணாம் அப்படின்னா இப்போ முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறேன். அந்த தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்குறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா முட்டை இப்போ சேர்த்துக்கலாம். குழம்புல கொஞ்சம் உப்பும் கம்மியாக இருக்குது. உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சோன்னு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கும் போது இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா முட்டை கெட்டு போயிருந்தால் கூட குழம்பு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி முட்டை சேர்த்துட்டு உடனேயே மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடும். முட்டையை சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இந்த அளவுக்கு சூப்பராக முட்டை வந்துடும். தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லியில் இருந்துச்சு அப்படின்னா தூவி இறக்குனா சூப்பராக உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடியாகிடும். இந்த ஒரு குழம்பு பண்ணாலே போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.